விஜய் முதன்முறையாக மனம் திறந்து பல்வேறு கருத்துக்களை கரூர் துயரம், அவரது அரசியல் பயணம், தேர்தல் கூட்டணி என பல்வேறு அவருடைய திட்டங்கள், இலக்குகள் குறித்து ஆங்கில ஊடக நிர்வாகத்திடம் அவர் ஆஃப் தி கேமராவாக பேசியிருக்கிறார். அது என்ன பேசியிருக்கிறார் என்ற தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் நீண்ட நேரம் அவர் அதை யோசனை செய்து அதன் பின்னர் ஒரு வரி இருவரியில் பதிலளிக்கிறார் என்றும், ஆனால் சில கேள்விகளுக்கு முழுமையாக விளக்கமாக அவர் பதில் அளிக்கிறார் என்றும், கரூர் துயரத்தில் மிகவும் தாமதமாக நீங்கள் செயலாற்றியது ஏன் என்ற கேள்விக்கு அந்த துயர சம்பவம் நான் எதிர்பாராதது, மிகுந்த அதிர்ச்சியை தமக்கு அளித்ததால் தம்மால் உடனடியாக செயலாற்ற முடியவில்லை என்றும், சிறிது கால அவகாசம் தனக்கு தேவைப்பட்டது என்றும் அந்த செய்திக்குழுவிடம் அவர் பேசியிருக்கிறார். இது தவிர அரசியலில் அவர் இறங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகே எனக்கு அரசியலில் நான் இறங்க வேண்டும் என எனக்கு தோன்றியது என்றும், ஏற்கனவே எனது தந்தையும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகரன் பல்வேறு அரசியல் ரீதியான இலக்குகளை வைத்து அவர் திரைப்பட கருத்துக்கள், உள்ளடக்கம், எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவரோடு கலந்துரையாடியதும் நான் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு ஊக்கமாக இருந்தது என்றும் கூறியிருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமானது, அவர் அரசியல் எதிரி என்று கூறும் திமுக கட்சியின் முன்னாள் மறைந்த தலைவர் கருணாநிதி மற்றும் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட மறைந்த தலைவர்கள் அனைவரையுமே நான் ஒரு முன்னுதாரணமாக அரசியலில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் பதிலளித்திருக்கிறார். மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில், ஒரு குறுகிய கால இலக்கோடு தாம் அரசியலுக்கு வரவில்லை என்றும், இனிமேல் அரசியல் தான் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன், சிறையில் ஒரு கால், இங்கு அரசியலில் ஒரு கால் என்று இருக்க போவதில்லை என்றும், முழுமையாக அரசியலில் இறங்க நீண்டகால இலக்கோடு பயணிக்க முடிவு செய்து விட்டேன், எனது ரசிகர்கள் தான் அதில் முதல் களப்பணியாளர்களாக இருப்பார்கள் என்றும், அது வாக்குகளாக மாறுமா மாறாதா என்பதை தேர்தல்கள் தான் முடிவு செய்யும் என்றும், இருந்தாலும் ரசிகர்களை தாண்டி அனைத்து தரப்பினரிடமும் தமக்கு ஆதரவு இருப்பதே என்னுடைய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் ஏராளமானோர் திரண்ட அந்த கூட்டத்தை பார்த்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அரசியலை பொறுத்தவரை இடதுசாரியாக இருக்கிறீர்களா அல்லது வலதுசாரியாக இருக்கிறீர்களா அல்லது நடுநிலையோடு இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு, நான் மக்களுக்கு நன்மை பயக்கும் எந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன் என்றும், எதிலும் உறுதியாக இந்த கொள்கையை சார்ந்துதான் இயங்க வேண்டும் என்பது எனது தீர்மானகரமான முடிவு அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீண்ட இடைவெளி விட்டு மக்களை சந்திப்பதால் அந்த ஒரு இடைவெளி உங்களுக்கு தேர்தல் காலத்தில் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகே நீங்கள் மக்களை சந்திப்பதாக இருக்கிறீர்களே என்ற கேள்விக்கு பதிலளிக்கையில், மக்களை சந்திப்பதற்கு தமக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும், அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் தாம் முழுமையாக யோசித்து அது மக்களின் என்ன ஓட்டத்தில் நின்று பதிலளிப்பதிலேயே நான் கவனம் செலுத்துவதால் இந்த தாமதங்கள் ஆகி இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் அரசியலால் சிக்கலுக்கு உண்டாகி இருக்கிறதா என்ற கேள்வியை அவரிடம் எழுப்பப்பட்ட போது, அரசியலால் இந்த படத்திற்கு ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என நான் அவரிடம் வருத்தத்தோடு கூறியிருக்கிறேன் என்றும், இருந்த போதிலும் இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வருவேன் என்றும் அவர் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அழுத்தங்கள் தொடர்பாகவும் அவர் பதிலளித்திருக்கிறார். நான் 33 ஆண்டுகள் திரைத்துறையில் பல்வேறு அனுபவங்களை பெற்றிருக்கிறேன், அதனுடைய உச்சத்தில் இப்போது நான் இருக்கிறேன், இதையெல்லாம் துறந்து விட்டுதான் இனிமேல் எனது வாழ்க்கை மற்றும் இலக்கு அனைத்துமே அரசியல் என்பதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை, கூட்டணி, மற்றொரு கட்சி, மற்றொருவரை முதல்வராக்குவது ஆகியவை எனது எண்ணம் அல்ல என்றும், நான் தான் முதல்வராவேன், நான் கிங் மேக்கராக ஒருபோதும் இருக்க மாட்டேன், நானே கிங் என்றுதான் அந்த பேட்டியின் போது அவர் கூறியிருக்கிறார். அது மக்கள் செல்வாக்கோடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதுதான் எனது இறுதி இலக்கு என்றும், விஜய் அந்த பேட்டியில் தெல்ல தெளிவாக அவருடைய இலக்கு, லட்சியம் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பான விமர்சனங்களுக்கான பதில் மற்றும் அவரது கொள்கை என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் அந்த பேட்டியின் போது அவர் கலந்துரையாடலில் அவர் அவ்வாறு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.